ஆனால் நான் வணங்கும் நாராயணரும் தேவகணங்களும் எங்கு செல்கிறீர்கள்? மகரிஷி, நாங்கள் பிரயாகம் செல்கிறோம், கும்பத்தில் நீராட. பிரயாகமா? நீராடவா? அவ்வாறு நீராடுவதில் என்ன விசேஷம் பிரபு? தேவகணங்களும் தாங்களும் எதற்காக செல்கிறீர்கள்? நாராயணரே, நிச்சயமாக தாங்கள் செய்யும் செயலுக்கு பின்னால் ஒரு உத்தேசம் இருக்கும். மகரிஷி, பிரயாகம் சென்று கும்ப நீராடுவதில் பல மகிமைகள் இருக்கின்றது. அதை மகாதேவர் எடுத்துரைத்தார். சமுத்திரத்தை கடைந்த பொழுது அசுரர்கள் அமிர்தத்தை எடுத்துச் சென்றனர். அதில் சில துளிகள் பூமியில் சிதறின. அனைவரும் அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்று நீராடுங்கள். அங்கு நீராடினால் பாவ விமோசனம் கிடைக்கும். மேலும் எதிர்காலத்தில் தர்ம மார்க்கத்தை சென்றடைவீர்கள். பிரபு, மகாதேவா, மகாதேவா, இச்சம்பவத்துடன் நானும் இணைந்துள்ளேன். ஒப்புக்கொள்கிறேன். நான் புரிந்தது மாபெரும் பாவம்தான். ஒரு நண்பனாக என் நட்பின் கடமையை தான் நான் செய்தேன். இல்லையே, சிவனை நான் எதிர்ப்பேனா? தாங்கள் எனக்கு கருணை காட்ட வேண்டும். இவ்விடத்துடன் என் பெயரை இணைத்து விடுங்கள். காலத்திற்கும் தங்களுடன் இணைத்து விடுங்கள். நான் வாக்களிக்கிறேன் பிரபு. நான் மானிடனாகவோ மிருகமாகவோ எவ்வாறு பிறந்தாலும் அனைத்து பிறப்பிலும் இவ்வனத்திற்கும் வனவாசிகளுக்கும் சேவை செய்வேன். தங்கள் கைகளால் சம்ஹாரம் நேர்ந்துள்ளது. ஆகையால் எனக்கு முக்தி நிச்சயம். ஆனால் நான் முக்தி கோரவில்லை, வரம்தான் கோருகிறேன். மகாதேவரின் பெயருடன் என் பெயர் இணைய வேண்டும். வரம் தாருங்கள் பிரபு, வரம் தாருங்கள். தாங்கள் கருணாமூர்த்தி அல்லவா? தயா சாகரன் அல்லவா? இந்த பாவியை மன்னித்து அருளுங்கள். கருணை காட்டுங்கள் பிரபு. பீமாசுரா, தூய்மையான மனதுடன் செய்யும் பிராயச்சித்தத்தை சிவனாலும் மறுக்க இயலாது. இங்கு நிர்மாணிக்கப்பட்ட சிவலிங்கத்தை அண்ட சராசரத்தில் உள்ள யாவரும் பீமாசங்கரலிங்கம் என்றே அழைப்பார்கள். 12 ஜோதிர்லிங்கங்களில் இதுவும் ஒன்றாகும். ஹர ஹர மகாதேவா. என் உத்தேசம் என்னை அழைக்கின்றது. உடனே நான் புறப்பட வேண்டும். பீமாசங்கர ஜோதிர்லிங்கத்திற்கு தீப ஆராதனை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். மகரிஷிகளே, என்னுடன் பிரயாகம் வாருங்கள். அங்கு சென்று கும்ப நீராடலாம். அன்பர்களே, அனைவரும் பிரயாகம் செல்வோம் கும்ப நீராடுவதற்கு. என்ன கோருகிறீர்கள்? அதற்கென்ன அர்த்தம்? கும்ப நீராடுவதன் மூலம் நாம் அறியாமையில் செய்த அனைத்து பாவங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கிறது. நாம் மகரிஷிகளாக இருக்கலாம், ஆனால் பலமுறை அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து விடுகிறோம் அல்லவா? சுவாசிக்கும் போது, நடக்கும் போது, உறங்கும் போது பல உயிரினங்களை அழிக்கிறோம். நாம் அனைவரும் ஆவேசத்தில் சூழ்நிலை காரணமாக அறியாமையில் பல தவறுகள் செய்கின்றோம். பிரயாகம் சென்று நீராடுவதால் அந்த பாவங்கள் விலகுகின்றன. அப்படியா? ஆனால் நான் செய்த பாவங்கள் எல்லாம் அறிந்து செய்ததே. அதன் நிலைமை என்ன? அங்கு நீராடுவதால் அறியாமையால் செய்த பாவங்களே விலகும். நமது மனதை சுத்தப்படுத்துவதற்கு அங்கு செல்வம் வாருங்கள். செய்த குற்றத்திற்கு தண்டனையை அனுபவிக்க மன வலிமை வேண்டுமென்றால் வா.
அது மட்டுமல்ல, அங்கு தேவகணங்களும் மகாதேவரும் வரப்போகிறாராம். என்ன, மகாதேவர் வரப்போகிறாரா? அதுவும் சரிதான். தங்களுடன் நானும் வருகிறேன். ஹரஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர 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 மகாதேவா, ஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. விவசாயம் செய்யும் வேளையில் பல சிறு பூச்சிகளை நாம் வதைக்கிறோம். நாமும் கும்ப நீராட செல்லலாம். இந்த பாவம் விலகிவிடும். ஆம், செல்லலாம், வாருங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா. மகனே, மகாதேவர் வந்து விட்டார். அவரை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? ஆம் ஜிம்பராசுரா, எவ்வாறு மகாதேவரை தடுப்பது? எனது வரத்தை கொண்டுதான். எனக்கு கிடைத்த வரத்தை பற்றி அந்த மகாதேவருக்கும் தெரியாது. என்னை தவிர வரம் தந்த ஆதி சக்திக்கும் தெரியாது. இன்னும் சில நிமிடங்களே எஞ்சி இருக்கிறது. அதன் பிறகு சூரியன் அஸ்தமித்துவிடும். தாயே, அதிவிரைவாக தாங்கள் சுக்கிராச்சாரியரிடம் செல்லுங்கள். அவர் சக்தியை சக்தியற்றவளாக்கிய மறுகணம் இங்கு வந்து எனக்கு தகவல் தாருங்கள். வாருங்கள். சிவனே, இந்த ஜிம்பராசுரன் வந்து கொண்டிருக்கிறான். என் பாதையை விட்டு விலகு ஜிம்பராசுரா. இந்த எச்சரிக்கை சிவனுடையது மட்டுமல்ல, தேவி பார்வதியின் பதியானவனுடையது. நான் உன்னை விடமாட்டேன். அவ்வாறென்றால் நீ உயிர் துறந்திட ஆயத்தமாக. அமைதி. சற்று பொறுமையாக இரு மகாதேவா. இந்த ஆவேசமானது உனக்கு அழகை சேர்க்கவில்லை. எனக்கு கிடைத்திருக்கும் வரத்தை பற்றி உங்கள் யாருக்கும் தெரியாது. இல்லையேல் நீ என்னை யுத்தத்திற்கு அழைத்திருக்க மாட்டாய். நீ அறிவாயா சிவனே, உனது எந்த தாக்குதலும் என்னை எதுவும் செய்ய இயலாது. ஆயினும் இந்த யுத்தத்தால் ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகும். தேவாதி தேவன் பெரியவனா, ஜிம்பராசுரன் பெரியவனா என்று. இந்த யுத்தம் அதை முடிவு செய்துவிடும், யார் சக்தி வாய்ந்தவர்கள் என்று. மகாதேவா, எச்சரிக்கிறேன்.
குருதேவா, இங்கு என்ன நடக்கிறது? ஆம் குருதேவா, இது என்ன ஒலி? இந்த வேள்வியின் இறுதி தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமிப்பதுடன் சேர்த்து ஆதிசக்தியின் அனைத்து சக்திகளும் இந்த வேள்வியின் காரணத்தால் அவரது உடலில் இருந்து நிரந்தரமாக விலகப் போகிறது. ஆகையால் அன்னை பார்வதியின் அனைத்து ரூபமும் அனைத்து அவதாரமும் இந்த வேள்வி நடக்கும் இடத்தில் ஒன்றிணைகின்றன. அசுரமாதா திதி, சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அண்ட சராசரத்திலும் இருள் சூழப் போகிறது. நான் இங்கு இந்த வேள்வியின் வாயிலாக என் முழு சக்தியையும் பயன்படுத்தி ஆதிசக்தியின் ரூபங்களிலிருந்து அவரது சக்திகள் அனைத்தையும் நிரந்தரமாக பறித்து விடுவேன். அற்புதம் குருதேவா. எப்பாடு பட்டாவது ஜிம்பராசுரன் மகாதேவரை தடுத்து நிறுத்த வேண்டும். விரைவில் சூரியன் அஸ்தமிக்கவும் வேண்டும். விக்ரமம்